Hello friends, welcome to our Dixie Web. EMIS வெப்சைட்டில் வந்து கிளாஸ் டீச்சர் அசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம க்ரோமில் போயிட்டு எப்பயும் போல் emistn.school.gov.in டைப் பண்ணணும். நம்ம மொபைலை வந்து டெஸ்க்டாப் சைட்டில் மாற்றி வச்சுக்கிட்டு பண்ணால் தான் நமக்கு வந்து எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் வரும். யூசர் நேம்ங்கிற இடத்துல வந்து நம்ம ஸ்கூலோட யுடைஸ் கோட் வந்து போடணும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, அதுக்கான பாஸ்வேர்டை வந்து நம்ம கரெக்டாக போட்டுட்டு லாகின் கொடுக்கணும். இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்கூல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் கிளாஸ் அண்ட் செக்ஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க, கிளாஸ் அண்ட் செக்ஷன் குரூப்பிங், அதை வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் கிளாஸ் அண்ட் செக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி தான் நம்ம பண்ணணும். இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த ஏரோ மார்க்கை வந்து நான் க்ளோஸ் பண்ணாதான் ஸ்க்ரீன் வந்து ஃபுல் வியூவில் நமக்கு தெரியும். இந்த மாதிரி தான் நமக்கு பேஜ் வரும். மேலே ஸ்டாண்டர்ட், செக்ஷன், ஸ்ட்ரென்த், குரூப், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், கிளாஸ் டீச்சர் இந்த மாதிரி வரும். 8th வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் இருக்கனால 8th வரைக்கும் கிளாஸ் காமிக்குது. அதுக்கான ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்தும் காமிக்குது. எந்த கிளாஸ்க்கு நமக்கு கிளாஸ் டீச்சர் நம்ம வந்து போட போகிறோமோ அதுக்கு நேராக இருக்க கார்னரில் பாருங்கள் அந்த பென்சில் சிம்பிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம ஸ்கூலில் இருக்க எல்லா டீச்சர்ஸோட நேமும் வரும். நம்ம அந்த கிளாஸ்க்கு யாரோ அதை சூஸ் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்குரிய கிளாஸ் டீச்சர், ஸோ ஸ்டாண்டர்ட், செக்ஷன், மீடியம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த கிளாஸ் டீச்சருங்கிறத கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி மூவ் ஆகிற மாதிரி கர்சர் வரும். அப்போ தான் எல்லா டீச்சர்ஸோடதையும் வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு யாரோ அவங்கள சூஸ் பண்ணி நம்ம வந்து கீழே இந்த மாதிரி கேட்கும் எஸ் ஆர் நோன்னு. நம்ம அவங்களா அப்படின்னா எஸ் கொடுத்துடணும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு செகண்டுக்கு வந்து கிளாஸ் டீச்சர் போட்டாச்சு. அதே மாதிரி நம்ம ஏதாவது தப்பாக நமக்கே தெரியாமல் சில நேரம் தப்பாக கிளிக் ஆயிரும் இல்லையா, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து கிளாஸ் டீச்சருங்கிற இடத்துல நம்ம வந்து மாற்றி வேற ஒருத்தவங்கள கொடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதே கிளாஸ்க்குள்ள அந்த எடிட்டுக்கு போய் அந்த பென்சில் சிம்பிளுக்கு போய் கிளிக் பண்ணி கரெக்டாக இருக்கவங்க நேமை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எஸ் கொடுக்கணும். இப்போ வந்து அவங்களுடையது கரெக்டாக நமக்கு வந்து சேவ் ஆயிரும். இந்த மாதிரி தான் நம்ம தவறுதலாக போட்டாலும் செய்யலாம். இதே மாதிரி எல்லாருக்குமே நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துடணும். நான் எல்லா கிளாஸ்க்கும் கிளாஸ் டீச்சர் அசைன் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.